ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பகுதியில ஒரு தொழிலதிபருக்கு அவங்க குடும்பத்துல ஒரு திருநங்கையோட ஆத்மாவால நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். சோ மறக்காம வீரு விஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பாண்டிச்சேரி பகுதியில குருதேவ் அப்படின்ற ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இவர் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில மிகவும் பிரபலமான இந்த மதுபான கடை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடை வச்சிருக்காருங்க. இந்த குருதேவ்ன்றவரு மிகப்பெரிய ஒரு பணக்காரரு, நல்ல பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதனால பாண்டிச்சேரியில ஒரு பெரிய பங்களால தான் இவங்க குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. என்னதான் இவரு லட்சமா கோடியா சம்பாதிச்சாலும் இவருக்கு குழந்தை என்றது கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட 40-45 வருஷமா இவங்களுக்கும் இவங்க மனைவிக்கு குழந்தையே இல்லை. இவரோட பிசினஸ் இவர் தனியா தான் பார்த்துட்டு வராரு. ஒரு கட்டத்துல இவருக்கு 40-45 வயசு ஆயிடுது. இந்த பெரிய பிசினஸ் இவர் ஒரே ஆள் பார்த்துட்டு சமாளிக்க முடியல. அப்படின்ற பட்சத்துல அப்பதான் இவருக்கு ஒரு யோசனை வருது. இவருக்கு தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க, 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. 2 ஆண் குழந்தைகளும் கிட்டத்தட்ட 1 வயசு தான் டிஃபரெண்ட். 2 பேரும் ஒரு இளமை பருவத்துல இருக்கிற வாலிபர்கள் தான். இவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால இவங்க தங்கச்சி, அந்த தங்கச்சியோட கணவர், அதுக்கப்புறம் இந்த தங்கச்சியோட மகன்கள், அப்புறம் நம்ம குருதேவோட மனைவி, அப்புறம் குருதேவ், இவங்க எல்லாருமே பாண்டிச்சேரியில ஒரு முக்கியமான ஏரியால ஒரு பெரிய பங்களால தான் வாழ்ந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட நேரத்துல இந்த 2 பேர் இருக்காங்களா, அவங்க தங்கச்சியோட பசங்க, அந்த தங்கச்சியோட பசங்களை இந்த பிசினஸ்ல ஒரு பார்ட்னரா சேர்த்து இவங்கள இதுக்கப்புறம் பிசினஸை பார்த்துக்க சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வாரிசு இல்ல, இதுக்கப்புறம் இது எல்லாமே என் தங்கச்சி பசங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த குருதேவ் என்ன பண்றாருன்னா, அவங்க தங்கச்சி பசங்க கிட்ட இந்த பிசினஸை வந்து ஒப்படைக்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த பிசினஸை நல்லா பார்த்துக்கிற மாதிரி பயங்கரமா ஒரு நடிப்பு போடுறாங்க அந்த 2 பசங்களும். இவங்க 2 பேரும் பிசினஸ் நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி நடிச்சாலும் ஒரு கட்டத்துல பிசினஸுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர்கிட்ட ஒரு இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? இவங்க தான் நல்ல பணக்காரங்களாச்சு. இவங்களுக்கு அந்த பாண்டிச்சேரி ஏரியாலேயே ஒரு ரெசார்ட் இருக்குங்க, அதாவது பீச் ரெசார்ட் சொந்தமா இருக்கு. அந்த பீச் ரெசார்ட்ல வார இறுதி நாள்ல பயங்கரமா தண்ணி அடிச்சு கூத்தடிக்கிறதுனா தெரியும். ஒரு பார்ட்டி பண்ணும், ஒரு பணக்கார பசங்க பார்ட்டி பண்றாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரியான பார்ட்டி பண்ணி காசை செலவு பண்ணி கூத்தடிக்கிறது இவங்க 2 பேரோட வேலை. இப்படி வார இறுதி நாள்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த மாதிரியான நிகழ்வுகள்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் ரொம்ப நல்லவங்க மாதிரி இவங்க குடும்பத்துல நடிக்கிறதும், இந்த குருதேவ் முன்னாடி இந்த பிசினஸ்க்காக கடுமையா உழைக்கிற மாதிரியும் இவங்க 2 பேரும் பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத குருதேவ் பயங்கரமா நம்புறாரு. இந்த 2 பசங்களும் ஒரு தெய்வ குழந்தை மாதிரி பாக்குறாரு. ஏன்னா இவருக்கு குழந்தை இல்ல, தங்கச்சியோட குழந்தை தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த பிசினஸையே தூக்கி அவங்க கையில கொடுத்தாரு. ஆனா இந்த 2 பசங்களும் அந்த இடத்துல நடிச்சுட்டு பண்றது எல்லாமே பொறுக்கித்தனம், பயங்கரமான மொல்ல மாதிரித்தனம். இந்த விஷயம் இந்த குருதேவுக்கு தெரியாமலே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 மாசம் 7 மாசம் இவங்க இப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இந்த பிசினஸ் வந்து நல்ல வருமானத்தோட கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒயின் ஷாப் வருமானம்னா என்னன்னு தெரியாதா? மதுபானம் விற்காத ஊர் எங்க இருக்கு? இதுல என்னங்க இவங்க பெருசா கொண்டு போயிட போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுல சில சூட்சமெல்லாம் இருக்கு. நிறைய மாமல் கொடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இந்த 2 பசங்க நல்லா ஃபேஸ் பண்றாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்தை மறைச்சுதான் அந்த மாமா கிட்ட, சொந்த தாய் மாமா, நாடகம் நடத்தி தன்னோட வேலையை செஞ்சுட்டு வராங்க. இப்படி ஒரு நாள் இவங்க அந்த பங்களால தங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 நபர்களும் பயங்கரமான ஒரு அண்ணன் தம்பி மாதிரிலாம் கிடையாது, ஒரு நண்பர்கள் மாதிரி. வாடா தண்ணி அடிக்கலாம், வாடா அங்க போலாம் இங்க போலாம், இப்படி பயங்கரமா என்ஜாய் பண்ற அண்ணன் தம்பிகளே வச்சுக்கலாம். எந்த விஷயமும் இவன் தப்பு பண்ணா அவன் போட்டு கொடுக்க மாட்டான், அவன் தப்பு பண்ணா இவன் போட்டு கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரே பெட்ரூம்ல தான் தங்குவாங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் இவங்க 2 பேருக்குள்ளேயே பேசி முடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவ இந்த அண்ணன் தம்பி வந்து ஒரு நாள் நைட்டு அவங்க பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்கும் போது இந்த பெரிய அண்ணன் இருக்காருல்ல, அதாவது 2 பேர்ல மூத்தவன், அவன் படுத்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு அவனுக்கு மூச்சு வாங்குது பயங்கரமா. இந்த மூச்சு வாங்குறத பாக்குற பக்கத்துல இருக்கிற தம்பி திடீர்னு சவுண்டு கேக்குது. அப்படி யாரா இது இவ்வளவு பெருமூச்சு விடுறா அப்படின்னு சொல்லி எழுந்து பார்க்கும்போது பக்கத்துல அவங்க அண்ணன் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கான், மூச்சு விடாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சடனா பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா போக, அந்த ஒயர்லாம், அந்த செவத்துல இருக்கிற ஒயர்கள்லாம் எரிஞ்சு அந்த ஃபேன், இவங்களுக்கு நேரா ஒரு ஃபேன் இருக்குங்க, ஏசி
ஏசியும் ஓடுது, நேரா ஃபேன் இருக்கு. அந்த ஃபேன்ல இருந்து ஒயர் மெல்ட் ஆகி அப்படியே டிராப்பா இந்த பெரியவரோட அந்த கையில வந்து சொட்டி இருக்கு. அதனால சில கொப்பளங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே பட்டு பட்டுன்னு எழுப்புறான். ஐயோ வீட்டு உள்ள நெருப்பு வந்துச்சுன்னா எந்திரினான்னு சொல்லி அந்த ரெண்டாவது பையன் வந்து இந்த பெரியவனை வந்து எழுப்புறான். ஒரு கட்டத்துல பதறி போய் எழுந்து மூச்சு விட கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அலறி அடிச்சு எந்திக்கிற அந்த பெரியவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த ரூம்ல எப்படி ஃபயர் ஆச்சு, எப்படி நெருப்பு வந்துச்சு, எப்படி புகை வந்துச்சு, இதுக்கு அதுக்கு சாத்தியமே இல்லையே நம்ம ரூம்ல வரதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே கதவை தட்டுறாங்க, இருந்துட்டு திறக்க முடியல அவங்களால, அவ்வளவு புகை அந்த ரூம்ல. ஒரு கட்டத்துல அந்த ரூமை திறக்கிறதுக்காக அவங்க மாமா, அவங்களோட அம்மா, அதுக்கப்புறம் இந்த பசங்களோட அப்பா, இவங்க எல்லாம் பதறத்தோட ஓடி வந்து அந்த ரூம் கதவை அடிச்சு திறக்கிறாங்க, அதாவது அடிச்சு உடைச்சு திறக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மூச்சு விடவே சிரமப்பட்டு அங்க 2 பேரும் அப்படியே வாசல்ல வந்து விழுறாங்க. இதை பார்த்து ஷாக்கான குருதேவ் என்ன பண்றாருன்னா, நம்ம வீட்டுல ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லையே, எப்படி இது ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல அந்த புகையெல்லாம் போற அளவுக்கு ஜன்னல்கள்லாம் திறந்து விட்டு கொஞ்சம் அந்த ரூம் நார்மல் ஆனோடனே உள்ள போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எலக்ட்ரிஷியன் எல்லாம் வர வச்சுட்டாங்க. இது எப்படி ஆகுது அதை பாருங்க அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தா இவங்க கபோர்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதாவது இந்த துணி வைக்கிற கபோர்ட் இருக்குல்ல, அதை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த துணிகள் எல்லாமே கருகி போயிருக்கு. இவரோட துணி, அந்த தம்பியோட துணி எல்லாமே கருகி போயிருக்கு. ஆனா எதுவுமே எரியல. அந்த மாதிரி கருகுனதுனாலதான் புகை அவ்வளவு வந்திருக்கு. எப்படி இந்த ஒயர்கள் எரிஞ்சுது அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன ஷார்ட் கூட ஆகல. ஒயர்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த ஒயர்கள் எப்படி எரிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்துல சரி ஓகே ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு, சரி விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த அந்த இடத்துல சாதாரணமா முடிக்கிறாங்க. அந்த நாள்ல இருந்து கரெக்டா 2வது நாள் நைட்டு இந்த 2 பேர் இருக்காங்களே, இந்த அண்ணன் தம்பி 2 பேர், இவங்களோட அம்மாவும் அப்பாவும் ஒரு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கருகுன ஸ்மெல்லு அந்த ரூம் ஃபுல்லா போக அவங்களும் பதட்டத்தோட எழுந்து வந்து பாக்குறாங்க. குருதேவ் அப்புறம் அவங்க மனைவி, இப்ப இந்த 2 அண்ணன் தம்பிகளும் ஓடி போய் பாக்குறாங்க. அதே மாதிரி சம்பவம் அதே மாதிரி எரிஞ்சிருக்கு. ஆனா எந்த விதமான நெருப்பு வர்றதுக்கான அறிகுறி எங்கேயுமே இல்ல. அதே மாதிரி செக் பண்ணணும்னு அந்த கபோர்டை திறந்து பாக்குறாங்க. இந்த பணக்கார, அதாவது அண்ணன் தம்பி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அம்மா பணக்கார நபர், அவங்க வந்து அந்த கபோர்டு ஃபுல்லா அவ்வளோ காஸ்ட்லியான பட்டு புடவைகளும் நகைகளும் இந்த கணவரோட ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸும் அங்க வந்து கருகி போயிருக்குங்க. எப்படி அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க பசங்க ரூம்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் கருகி போய் அந்த மாதிரி புகை ஏற்பட்டதோ, அதே மாதிரி இப்போ ரொம்ப காஸ்ட்லியான புடவைகளும் ட்ரெஸ்களும் எரிஞ்சு, அதாவது கருகி அந்த ரூம்ல அந்த புகை ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை பார்த்த உடனே இது சாதாரணமா நடக்கல, ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி குருதேவ் என்ன பண்றாருன்னா, அடுத்த நாளே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு எலக்ட்ரிஷியனா கூட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லா ஒயரையும் எடுத்துட்டு புது ஒயர் பண்ணுங்க, புது ஒயரை ஃபுல்லாத்தையும் மாத்துங்க, வீட்டுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு இந்த ஒயர்ல தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிச்சு பாக்குறாங்க. எங்கேயாவது ஃபால்ட் இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த எலக்ட்ரிஷியன் வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா எங்கேயுமே எந்த ஃபால்ட்டும் கிடையாது. கடைசியில புதுசா எல்லாமே ஒயரிங் பண்ணி பக்காவா மாத்திடுறாங்க. இந்த விஷயம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு இவங்களோட ரூம்குள்ள யாரோ அழுதுகிட்டே நடந்துகிட்டே இருக்காங்க. அதாவது ரூம்ன்றதை விட அந்த பங்களாக்குள்ள எல்லாருமே தனித்தனி ரூம்ல இருக்காங்க. ஆனா இவங்களோட வாசல்ல அந்த மெயின் கதவுல இருந்து அந்த அழுகுரல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த அழுகுரல் எல்லா ரூம் பக்கத்துலயும் போயிட்டு கடைசியா நின்று பயங்கரமா தேம்பி அழுது ரூம் எது தெரியுமா? இந்த அண்ணன் தம்பிகள் 2 பேர் படுத்திருக்காங்க பாருங்க, அந்த ரூம் பக்கத்துல நின்று பயங்கரமா தேம்பி அழுகுது. இந்த அழுகுரல் வந்து அந்த வீட்டுல, அதாவது அந்த பங்களால இருக்கிற எல்லாருக்குமே கேக்குது. ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே கேட்டாலும் சாதாரணமா எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல நம்ம குருதேவுக்கு மட்டும் ஒரு விதமான மனசுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அவங்க மனைவி அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கும் போதே பொறுமையா எழுந்து வராருங்க. எழுந்து வந்து அந்த ஹால்ல நின்று பாக்குறாரு, சுத்தி பாக்குறாரு. அந்த சவுண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க வரைக்கும் போச்சுன்னு அவர் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காரு. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த வாசல் கதவை ஃபர்ஸ்ட் திறந்து பாக்குறாரு. ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவோட கதவு எப்படி இருக்கும், வாசல் கதவு நினைச்சு பாருங்க. அந்த கதவை பொறுமையா திறந்து பாக்குறாரு. வெளியில அவ்வளவு சைலண்டா, கிட்டத்தட்ட இரவு 1-1:30, அவ்வளவு சைலண்டா இருக்கு, ஒரு சவுண்டும் இல்ல. அப்படியே கதவை பொறுமையா மூடுறாரு. அந்த கதவு மூடுற சவுண்டு மட்டும் தான் கேக்குது அந்த பங்களாக்குள்ள. அந்த மாதிரி ஒரு நிசப்தமான ஒரு நேரத்துல திரும்பவும் அந்த அழுகுரல் வந்து மேல் ரூம்ல, அதாவது அந்த 2 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க பாருங்க, அந்த ரூமோட வாசக்கதவு பக்கத்துல யாரோ அப்படியே முட்டி போட்டு மண்டிட்டு
அப்படியே உட்கார்ந்து தலையை குனிஞ்சு அந்த கதவை பார்த்த மாதிரியே எப்படா இவங்க வெளியே வருவாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த குருதேவ் அவ்வளவு பெரிய பங்களால அந்த நடு ஹால்ல கீழே இருந்து அவரோட வலது பக்கமா இருக்கிற அந்த ரூமோட வாசலை பாக்குறாரு. அப்படியே நடுங்கி போயிடுறாரு அந்த உருவத்தை பார்த்து. அந்த உருவம் ரொம்ப பொறுமையா குருதேவை முறைச்சு பார்த்துட்டு திரும்பவும் அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்குது. ஆனா இந்த தடவை குருதேவை நோக்கி அந்த உருவம் வரலங்க. அப்படியே திருப்பி அந்த ரூம்குள்ள அந்த கதவு திறக்கப்படாமலே அந்த கதவு உள்ள அப்படியே நுழைஞ்சு போதுங்க. இதை வந்து கண்ணோட பாக்குறாரு அவரு. அவரால் நம்பவே முடியல இந்த விஷயத்த. என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாவும் இருக்கு, அதே சமயத்துல கொலை நடங்க வைக்கிற பயமுறுத்தும் சம்பவமாவும் இருக்கு. இந்த விஷயத்த பார்த்துட்டு ஓடுறாரு மேல. 2 பசங்க, அவருக்கு குழந்தை இல்ல, அதனால இந்த 2 பசங்க தான் அவரோட உயிர், எல்லாமே இது அவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற குருதேவ் அவங்க பசங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு ஓடி போய் கதவை திறந்து பாக்குறாரு. அந்த 2 பேர் படுத்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேரோட தலைமாட்டுல நின்னு அப்படி தலையை குனிஞ்சு அவங்க 2 பேரும் அவ்வளவு உக்கிரமா அந்த ஆத்மா பாத்துக்கிட்டு இருக்கு. இவரு அங்க நின்னுட்டு, என் பிள்ளைங்க பக்கத்துல என்ன பண்ற, என்ன வேணும் உனக்கு, யார் நீ அப்படின்னு சொல்றாரு. உன் பிள்ளைங்க பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உரும்ப ஆரம்பிக்குதாங்க. இந்த உரும்ப சவுண்ட் கேட்ட உடனே குருதேவ் என்ன பண்றாருன்னா ஓடி போய் அவங்க 2 பசங்களையும் எழுப்பி விடுறாரு. பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சு எழுப்பி விடுறாரு. டே எந்திரிக்கிறா உயிருக்கு ஆபத்துறா அப்படின்னு சொல்லி. அவங்க எழுந்த உடனே அந்த உருவம் அங்க இருந்து சரட்டுன்னு போயிடுதுங்க அந்த ரூமை விட்டு. உடனே இவர் 2 பசங்களை கூப்பிட்டு கீழே ஓடி வர்றாரு. அந்த ஹாலுக்கு ஓடி வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எழுப்பி, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, நான் பார்த்தேன், நம்ம பிள்ளைங்க உயிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு என்ன நடந்ததுன்றத. இந்த நேரத்துல இவங்க, அதாவது குருதேவ், அவங்க ஃபேமிலி, இவங்க எல்லாரும் முடிவு பண்ற என்ன விஷயம்னா, இது ஏதோ சரியில்லை, நம்ம பசங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு, ஏதோ கெட்டது நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு, இதை உடனே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில ரொம்ப பிரபலமான ஏரிக்கரை சித்தர்னு ஒருத்தர் இருந்தாராங்க. இப்ப இல்ல, இருந்தாரு, அவர் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாராம். அந்த சித்தரை போய் பார்க்கலாம், அவரை பார்த்தா இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும், இதுக்கான பரிகாரத்தையும் அவர் சொல்லுவாரு, என்ன பிரச்சனைன்றது நம்ம கிட்ட தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பத்தோட அந்த சித்தரை பார்க்க போறாங்க. இந்த குருதேவ் அடிக்கடி அந்த சித்தரை பார்க்கறது வழக்கம் போல. அதனால இந்த குருதேவ் போன உடனே, வாடா என்னாச்சு, குடும்பத்தோட வந்திருக்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த 2 பசங்களை காமிக்கிறாரு. இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சாமி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே 2 பேரையும் வந்து முன்னாடி உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் சொல்றாராம். உடனே இவங்க 2 பேரும் போய் உட்கார்றாங்க. இவங்களுக்கு தான் ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இவங்க தான் கண் கூட பாக்கல எதுவுமே, அதனால போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அந்த சித்தர் அந்த பெரிய பையன் தலை மேல கைய வச்சு, நீ பண்ண பாவம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் என்ன சாமி பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவனை பாக்குறாரு, பெரியவனை பாக்குறாரு அந்த சித்தர். உடனே திரும்பியும் அந்த சின்னவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தலையில கைய வச்சு, உனக்காவது நீங்க பண்ண பாவம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு மிரட்டுற தோணியில. இந்த நேரத்துலயும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நாங்க என்ன சாமி பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு மாதிரி கோபமா கேக்குறாங்க சித்தரையே. அந்த நேரத்துல சித்தர் ஒரு சின்ன குச்சி எடுத்து சட்டார்னு அப்படி தலையில அடிக்கிறாரு அந்த பெரியவன் தலையில. ஒரு திருநங்கைய வச்சு என்ன பண்ணீங்க, என்ன மாதிரி பாவம் பண்ணீங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு பதட்டத்தை அவங்க முகத்துல அவங்க குடும்பமும் அந்த சித்தரும் பாக்குறாங்க. இந்த நேரத்துல அந்த சித்தர் வந்து இவங்க 2 பேரையும் மிரட்டுறாரு. டேய், உண்மையை சொன்னாதாண்டா உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அந்த நேரத்துல, சாமி நாங்க சொல்லிடுறோம், நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் இவங்க சொல்றானுங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வார இறுதி நாள் வந்து அந்த இடத்துல போயிட்டு பார்ட்டி பண்ணுவாங்க, கூத்தடிப்பாங்கன்னு சொன்ன தெரியுமா, ஒரு ரெசார்ட்ல, பீச் ரெசார்ட்ல. இவங்க சாதாரணமா எப்பவுமே இந்த கூத்தடிக்கிறது, பார்ட்டி பண்றது வந்து இவங்களுக்கு வழக்கம் கிடையாது. பெண்களை அழைச்சிட்டு போறது, அதாவது இந்த விபச்சாரம் அதெல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெண்களை அழைச்சிட்டு போய் அவங்க கூட இவங்க சந்தோஷமா இருக்கிறது, இப்படிதான் பார்ட்டி பண்றது, தண்ணி அடிச்சுட்டு பார்ட்டி பண்றது இவங்களுக்கு வழக்கம். அதே மாதிரி ஒரு நாள் வார இறுதி நாள்ல இந்த அண்ணன் என்ன சொல்றானா, டேய் இன்னைக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த தம்பிக்காரர்கிட்ட கேக்குறான். என்ன நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, இன்னைக்கு ஒரு திருநங்கைய நம்ம, அதாவது ஒரு விபச்சாரம் பண்ற அந்த திருநங்கைய நம்ம வந்து அழைச்சிட்டு போலாம்,
எப்படி என் ஐடியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த தம்பிக்காரன் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம ஒரு அண்ணன் கிட்ட, அண்ணே நானே யோசிச்சேனே, புதுசா இருக்கும் இது, நல்ல ஐடியா, கூட்டு போலான்னு அப்படின்னு சொல்லி விலை பேசி ஒரு திருநங்கைய விபச்சாரம் பண்ற அந்த திருநங்கைய அங்க இருந்து அழைச்சிட்டு போறாங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போய் அங்க இவங்க ஆசைக்கிணங்க எல்லாத்தையும் நடத்திட்டு அதுக்கப்புறம் இவ சொல்றதெல்லாம் செய்யறா, இவளை இவ்வளவு சீக்கிரம் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் ரெண்டு பேர் வந்துடுறாங்க. மது போதையில இருந்த இந்த ரெண்டு அரக்கர்களும் அந்த திருநங்கைக்கு சிகரெட்டால சூடு வைக்கிறதும் முகத்துல கைகள்ல கீறுறதும் இல்லாத கொடுமைகள் எல்லாம் அந்த திருநங்கைக்கு பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த திருநங்கையை பிடிச்சு, இனிமே நீ இங்கதான் இருக்கணும், உனக்கு தேவையான சாப்பாடு கீப்பாடு எல்லாம் இங்க இருக்கு, நீ இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு இங்கேயே கடை, நீ எங்கேயும் போக கூடாது, நாங்க இந்த வார கடைசியில வருவோம், அது வரைக்கும் நீ இங்கேயே இருன்னு சொல்லி அந்த திருநங்கைய வலுக்கட்டாயமா அந்த ரெசார்ட் இருக்குல்ல அந்த ரெசார்ட்லயே வச்சு பூட்டிட்டு அவளுக்கு தேவையான சாப்பிட தேவையான எல்லாத்தையும் அங்கேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல வீட்டுல நடிச்சு தன்னோட பிசினஸை பாக்குறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்காக இங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க வந்து ரெண்டாவது நாளே அந்த திருநங்கை எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டுல இருந்து எதேதோ பண்ணி அந்த பூட்டெல்லாம் உடைச்சு அதுல இருந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்காங்க. வரும்போது ரொம்ப பதட்டமா பயத்துல ஓடி வந்திருக்காங்க. மெயின் ரோட்ல ஒரு லாரி வரதை பார்க்காம இந்த திருநங்கை கிராஸ் பண்ண முயற்சி பண்ணும் போது அந்த இடத்துலயே ஆக்சிடென்ட் ஆகி சம்பவ இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து அந்த திருநங்கைக்கு ஆதரவு யாரும் இல்லாத காரணத்தினால அந்த பாண்டிச்சேரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இவங்க அனாதை போனோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா சடங்குகளையும் பண்ணி அடக்கமும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா இறந்த இடத்துல இருந்து என் சாவுக்கு காரணம் இவங்க தான், நான் ஏதோ என் வயிற்று பொழப்புக்கு இந்த மாதிரி ஒரு தொழிலை செஞ்சு என் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன், என் வாழ்க்கையை அழிச்சுட்டானுங்க, நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இறந்தனோ, நான் எப்படிலாம் துன்புறுத்தப்பட்டனோ இவனுங்களால, அதே மாதிரி இவங்களை துன்புறுத்தி இவங்க தொழிலை டேமேஜ் பண்ணி, அதாவது இவங்க தொழில் இருக்கு பாத்தீங்களா அதை முழுதா அழிக்கணும், இவங்க நிம்மதியா வாழக்கூடாது, இவங்க உடனே செத்துறக்கூடாது அப்படின்ற முடிவுல தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இந்த புகையை வர வைக்கிறது, இவங்க கையில சூடு போடுறது, அந்த வீட்டுல இருக்கிறவங்கள ஒரு மனக்குழப்பத்துக்கு ஏற்படுத்துறது அப்படின்ற செயலை செஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துல இவங்களை கொஞ்ச நாள்லயே சாவடிக்கணும் அப்படின்னு முடிவுல வந்த அந்த திருநங்கையோட ஆத்மா கிட்ட இருந்து இந்த குருதேவ் தான் இப்ப இந்த குடும்பத்தையே காப்பாத்திருக்காரு அப்படின்னு அந்த சித்தர் சொல்றாரு. ஏன்னு கேளுங்க, நீ கரெக்டான நேரத்துல வந்துட்ட, இன்னும் 2-3 நாள் நீ தள்ளி போயிருந்தனா கண்டிப்பா உங்க வீட்டுல 2 இல்ல 3 உயிர் போயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த திருநங்கை உங்க கொடுமை பத்தி அந்த கொடுமையில அவ எப்படியாவது தப்பிச்சா போதும்னு நினைச்சு வரும்போதுதான் ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்து போறா. இந்த சூழ்நிலையில அந்த ஆத்மாவோட கோபம் எந்த அளவுக்கு இருக்கும் நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த குருதேவ கிட்ட சொல்லி, இந்த மாதிரி 2 அரக்கர்களை நீ எப்படி நம்பி உன்னோட பிசினஸ்ல பண்ண, நீ நல்லவனாச்சே, நல்ல குணம் படைச்ச உனக்கு நல்ல மனிதர்கள் கிடைப்பாங்க, இவனெல்லாம் உன் குடும்பத்திலேயே சேர்த்துக்காதுன்னு சொல்லி அந்த 2 பேரும் பிள்ளை மாதிரி நினைச்சாரு. தனக்கு புள்ள இல்ல, அதனால இவங்க 2 பேரும் என்னோட புள்ள அப்படின்ற ஒரு கேட்டகரியில வச்சிருந்த அந்த 2 பேரும் ஒரு அரக்கர்கள் மாதிரி நம்ம சித்தர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை கேட்டு குருதேவ் மனசளவுல உடைஞ்சு போனாலும், என்னதான் இருந்தாலும் தங்கச்சியோட பசங்க இவங்களை காப்பாத்தணும் சாமி, அதுக்கு மட்டும் உதவுங்க அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கிட்ட கையெடுத்து கும்பிட்ட உடனே சரி அதுக்கான பரிகாரத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரையும் 11 வெள்ளிக்கிழமை 11 திருநங்கைகளுக்கு தாலியை கையில கொடுத்து அவங்களால முடிஞ்ச ஒரு நன்கொடைய அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லு. இவங்க பண்ண பாவம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகலனாலும் அந்த ஆத்மாவோட கோபம் கம்மியாகும். அந்த சித்தர் அடுத்து என்ன பண்றாருன்னா, சிவ மந்திரங்களை சொல்லி அந்த திருநங்கையோட ஆத்மாவை வர வச்சு அந்த ஆத்மாக்கு சில புத்திமதிகளை சொல்லி, அதாவது நீ இறந்ததுக்கு காரணம் அவங்க தான் பாவம் பண்ணாங்க, அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை அவங்க பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாம உன்னோட ஆத்மா நிலை சாந்தி அடைய தேவையான அந்த போக்கை பார்த்து நீ போயிட்டே இரு, இது ஆண்டவனோட கட்டளை, இதுக்கப்புறம் நீ இந்த குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சில மந்திரங்கள் அந்த திருநங்கைக்கு ஓதி அந்த குடும்பத்துக்கும் சில மந்திரங்களை சொல்லி அந்த ஆத்மாவை அந்த குடும்பத்து பக்கமே போகாத மாதிரி அந்த சித்தர் பண்ணிடுறாரு. ஆனா அந்த சித்தர் வந்து கடைசியா அந்த குடும்பத்துக்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் அந்த ஆத்மாவை போக வச்சது இது எல்லாமே குருதேவ், நீ ஒருத்தனுக்காக தான், உன் நல்ல உள்ளத்துக்காக தான், இந்த 2 அரக்கர்களுக்காக கிடையாது, இவங்க பண்ண பாவத்துக்கு அந்த ஆன்மா இவங்களை கொல்ல வைக்கிறது கூட நான் உதவி பண்ணுவேன், ஆனா நீ உனக்காக மட்டும்தான் இந்த 2 பேரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நான் இப்ப உட்கார்ந்துருக்கேன், இந்த பாவம் எனக்கும் சேருது, அந்த திருநங்கை இறந்ததுக்கான பாவம் எனக்கும் சேருது, இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆத்மா சாந்தி அடைய அந்த ஆண்டவனை அந்த சிவபெருமானை வேண்டிக்கிட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணி
அனுப்பி வைக்கிறாரு. இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சித்தர் சொன்ன மாதிரி 11 வெள்ளிக்கிழமை 11 திருநங்கையை பார்த்து அவங்க கையில தாலியை கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இப்படி அவங்க பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு நார்மலா மாறுது. அந்த பிசினஸ்லயும் எந்த தடங்களும் வராம எந்த அமானுஷ நிகழ்வுகளும் இந்த குடும்பத்துல நடக்காம இப்போ வரைக்கும் அந்த பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த 2 நபர்களும் இந்த குருதேவ் அவங்க வீட்டுல கிடையாது. அதுக்கப்புறம் அந்த 45 வயசுக்கு அப்புறம் கூட ஒரு பையனை தத்தெடுத்து அந்த பையனை தான் இப்போ பிசினஸ் பார்ட்னரா இல்ல அந்த ஓனரா வச்சு அந்த பிசினஸ் சூப்பரா நடத்திட்டு வர்றாரு குருதேவ். இந்த கதையை நமக்கு சொன்னது வேற யாரும் இல்லைங்க, நம்ம குருதேவோட சொந்த மச்சினன். அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபர். அதனால அவர் நம்ம கிட்ட இந்த கதையை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த 2 பேரை காப்பாத்துனது சரியா இல்ல திருநங்கைக்கு சித்தர் ஒரு அருள் பாவிச்சார் பாத்தீங்களா அது சரியா? இதுல எது சரின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது விரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.